தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பொன்னேரி அருகே மின்சார வாரியத்தின் மீது அடுக்கடுக்கான புகார்களை வைக்கும் காட்டூர் பொதுமக்கள். காட்டூர் பகுதியில் குடியிருப்புகளுக்கு மின்சாரம் வழங்கப்படாமல் இறால் பண்ணைக்கு மின்சாரம் வழங்குவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பில் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இரவு நேரங்களில் போதிய மின்சாரம் வழங்கப்படாமலும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். காட்டூர் பகுதியில் சுமார் 30 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் இறால் பண்ணைகளை வைத்து வருகின்றனர். இறால் பண்ணைக்கு மின்னழுத்த உயர் மூலம் காட்டூர் பகுதியில் மின்சாரம் செல்வதால் ஆங்காங்கே மின்சார மின்னழுத்த உயர்தல் தீப்பொறி விழுவதினால் குடிசை வீடுகளில் மேல் விழுந்து தீப்பற்றி எரியும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஒரு வீடு தீப்பற்றி எரிந்து வீட்டில் இருந்த உபயோகப் பொருட்கள் அனைத்தும் நாசமாகி உள்ளன. இதனால் இந்த பகுதியில் உயர்மின் அழுத்த மின்சார வயர்களை வேறொரு இடத்திற்கு மாற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மின்சாரத்துறை பொறியாளர் நந்தகுமாரிடம் மனு அளித்தால் பொதுமக்களிடம் மலுப்பலாக பதில் சொல்வதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த மாதம் உங்கள் ஊரில் MP குறை தீர்க்கும் முகாமில் நேரடியாக மனு அளித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு நேரடியாக போன் மூலம் அழைத்து இதுகுறித்த விரிவான தீர்வு காண வேண்டும் என மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இந்த நாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் நல வாரியத்தில் குற்றம் சாட்டி வருகின்றனர். காட்டூர் பகுதியில் மின்சார மின்னழுத்தம் செல்வதால் தீப்பொறிக்கு இரையாகி தனது கணவர் 3 வருடத்திற்கு முன் மாரடைப்பால் இறந்துவிட்டார் எனவும் இதை உடனடியாக மாற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஒரு பெண்மணி தனது தாலியே பறிபோனது எனவும் மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகள் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும், மின் கம்பங்களை அகற்ற வேண்டும், தங்களது கிராமத்திற்கு சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.